அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 24/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமா மனக்குழப்பத்துல இருக்கீங்க. யாரோ நமக்கு எதிர்வினையா ஏதாவது செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படும் நாளாக அமையலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் அல்ல. இன்று சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. பணிகளின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு அகந்தை போக்கை காண நேரிடலாம். உறவில் நல்லிணக்கத்தை பேண அதனை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு புனரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை உருவாக்கலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் ஏற்படலாம். இதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். சமூக கூட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை வெற்றிகரமான பலன்களை காண கடினமாக உழைக்க வேண்டும். சில பணிகளை முடிக்க முடியாமல் நிலுவையில் வைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். கடன் வாங்க நேரிடலாம். எனவே கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தோல்வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கலாம். இன்று தைரியம் மற்றும் மன உறுதி உங்களுக்கு மிகவும் நன்மையான பலனை பெற்றுக் கொடுக்கும். இன்றைய நாள் மொத்தத்தில் வளர்ச்சி கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியை பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சியோடு வேலைகளை மகிழ்ச்சியோடு செய்வீர்கள். உங்களுடைய திறமை இன்று உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் அளவிற்கு இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று நீங்கள் மனம் திறந்து பேசுவீர்கள். இன்றைய நாள் இதனால் இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நாளாக அமைகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இருக்கும். அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன வலிமை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தோடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. அதிக சிந்தனை உங்களுக்கு தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நீங்கள் அமைதி காணலாம். பணியை பொறுத்தவரை அதிகமான பணி காரணமாக பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. பொறுப்புகளை ஆற்றும் போது கவனமாக ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் எரிச்சலும் கோபமும் அடைவீர்கள். எனவே உங்களது பிரியமானவரிடத்தில் நட்பு முறையோடு பழகுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை மோசமாக கூடிய வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். உணவு முறையில் அதிக கவனம் வேண்டும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய நாளாக அமையலாம். மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பது மிகவும் நல்லது. தெளிந்த மனதோடு இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் இறுக்கமானதாக காணப்படலாம். பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கசப்பான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இன்று குழப்பம் ஏற்படலாம். உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை உண்டாக்கலாம். சிறிது பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி வருவதற்கான வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. உங்களுடைய செயல்கள் மூலமாக இன்று சுமூகமாக நடக்க அதிகமாக முயற்சி செய்யுங்கள். இன்று சில சமயங்களில் நம்பிக்கை இழக்க நேரிடலாம். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி காணலாம். பணியை பொறுத்தவரை அதிக பணிகளை சந்திக்க நேரிடலாம். சக பணியாளர்களோடு சகஜமாக பழகுவது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். துணையிடத்தில் புரிந்து கொண்ட மனநிலையோடு பழக வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீராக இருக்காது. இன்றைய செலவினங்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சி அளிக்கத்தக்க வகையில் வளர்ச்சி காணப்படும். எதிர்காலத்தை பற்றி பரந்த நோக்கோடு காணப்படுவீர்கள். வெற்றியடைய கடினமாக உழைக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை நீங்கள் பலனை அதிகம் எதிர்பார்க்காமல் பணியாற்றுவீர்கள். இதனால் குறித்த நேரத்தில் பணிகளை ஆற்றுவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டையும் ஆதரவையும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள். இதனால் இருவரும் நல்ல உறவை பராமரிப்பீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். வங்கி இருப்பு உங்களுக்கு சாதகமான வகையில் பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். சிறந்த ஆற்றல் காணப்படும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் காணப்படலாம். லட்சியங்களை அடைய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உறுதியானது. முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணிக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நம்பிக்கை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிதி வளர்ச்சிக்கு ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது. அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக சிறப்பாக இருக்கும். புதிய மனிதர்களுடைய தொடர்பும் இதனால் நல்ல பயனும் கிடைக்கும். தொடர்பு வட்டம் விரிவடையும். பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக நீங்கள் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். பணிகள் அதிகமாக இருக்கும். அவைகளை திறமையாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கருத்து வேறுபாடு, விவாதங்கள் இவையெல்லாம் காணப்படலாம். இருவரும் நட்பு முறையோடு பழகுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுமாரான நாளாகவே அமைகிறது. பண வரவிற்கும் சேமிப்புக்கும் அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் காணப்படக்கூடிய கடினமான சூழல் காரணமாக தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் ஜெயிக்கலாம். இன்று பிரார்த்தனை நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணியில் தாமதங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மன உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்த எண்ணுவீர்கள். இருவரும் சமமாக பழக மகிழ்ச்சியாக நட்போடு பழக வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்படலாம். பிரியமான ஒருவருடைய உடல்நிலைக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான ஒவ்வாமை காணப்படலாம். எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய நாளாக அமையலாம். இன்று முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று தனித்தன்மைக்காக பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடைய ஆதரவு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் மூலமாக துணையோடு நல்லுறவை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும். சேமிப்பு உயரும். புதிய முதலீடுகளுக்கு திட்டமிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படும். உங்களுடைய உறுதியும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். சாதகமான பலன்கள் கிடைக்கும் வகையில் பயனுள்ள திட்டங்களை தீட்டுங்கள். இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். ஊக்கத்தொகை மற்றும் சலுகை கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமண விழாவில் இருவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சாதகமானதாக உள்ளது. சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். இதனால் பொருளாதார பாதுகாப்பு காணப்படும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.